மகரம் விதி விளையாடு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மகரம் விதி விளையாடு. என்னதாங்க விளையாடல எங்க வாழ்க்கையில, எல்லாம் பார்த்துட்டோம், இதுக்கும் மேல என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கேள்வி இருக்கும். பட் மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எதை நீங்க பண்ணணும், எதை நீங்க பண்ணக்கூடாது, ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப தெளிவா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கைக்கு, அதாவது எங்களுடைய சேனலுக்கும் எங்களோட லைஃப்க்கும் ரொம்பவே தேவையாக இருக்கும். ஏன்னா மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். மகரம் காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபன் சனி பகவான். சனின்னு வந்துட்டாலே அஞ்சு நடுங்காதவங்க யாருமே இல்லை. ஸோ அந்த வகையில் மகர ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு சனிதான் யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் அது மிக அல்ல. சனி பேர், புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து, கௌரவம் சொல்லிட்டு அத்தனை விஷயங்களுமே மகர ராசிக்கு அவர் கொடுக்குறாரு. ஆனாலும் ஒரு சில தடைகளையும் தாமதங்களையும் வாழ்க்கையில பல அனுபவங்களையும் கழித்து தான் அது உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா சனி பகவான் ஒரு விஷயத்த கொடுக்குறாருன்னா அதை லைஃப் லாங் கொடுப்பாரு. இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அதை பறிச்சுக்கிற ஒருத்தரே அவர் கிடையாது. லைஃப் லாங் ஒரு விஷயத்த அவர் தொடர்ந்து கொடுக்குறாரு. ஸோ மகர ராசிக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை எப்படி இருக்கு? ஸோ ஜூன் மாதத்துல எந்த விஷயங்கள் நீங்க பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் வீட்டில் இப்போது ராகு உட்காந்துருக்காரு. ராசிக்கு 2 ராகு, 8ல் கேது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி. நான் 3ல் தான்ப்பா உட்காருவேன், நான் நகரவே மாட்டேன். அடுத்து ஒரு வருஷத்துக்கு நான் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் 6ல், 7ஆம் இடத்துல சுக்கிரன் குருவோட சேர்க்கை இந்த ஜூன் மாதம். அதுவும் உச்சம் பெற்ற குருவோட பார்வை உங்க ராசிக்கு விழுறது அப்படின்றது வெகு சிறப்பான ஒரு விஷயங்க. சீரியஸா சொல்றேன், வெகு சிறப்பான ஒரு விஷயம். இந்த டைம் பீரியட்ல ரொம்பவே ஒரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. மகரம் அவர் நீசம் பெற்ற ஒரு வீடு தான். சனி பகவான் நீசம் இந்த மகர ராசியில தான் இருக்கு. பட் இருந்தாலும் உச்ச குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து ராசிக்கு ஆஸ் யூஷுவல் கேது இருக்காரு. ஸோ ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். ரொம்ப கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ராசிக்கு 8ல் கேது மறையறதுனால வெளிநாட்டில் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, வணிகம், வர்த்தகம் பண்ணுறீங்கலாம், நல்ல ஒரு பணம் காசு உங்களுக்கு புழங்க. ஏன்னா 2ல் ராகு, 8ல் கேது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 2ல் ராகு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இருப்பார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார். ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு நிக்கிற ஒரு விஷயம் தெரியும், என்ன தெரியுமா? மகர ராசிக்கு தோமா இன்னைக்கு ஒரு 10 ரூபா கையில் நின்றுச்சுமா, பாரு அந்த 10 ரூபா இருக்கவே மாட்டேங்குது, அப்படியே எங்க போகுது, என்ன ஆகுது, பஞ்சா பறந்து போகுது, என் கையில காசே தங்க மாட்டேங்குதும்மா, ரொம்ப ஓட்டக்கையா இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவீங்க. பணப்புழக்கம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு, அதுதான் உண்மையும் கூட, ஒத்துக்கோங்க. பட் இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு குரு என்ன பண்றாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பாக்குறாரு, தனஸ்தானத்தை பாக்குறாரு. சரி, தனஸ்தானத்தை மட்டும் பாக்குறாரான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பாக்குறாரு. ஸோ ராசிக்கு 3ஆம் இடம் என்பது என்னதுங்க, முயற்சி ஸ்தானம். ஸோ நீங்க இப்ப லாபத்தை ஈட்டுறதுக்கான எல்லா முயற்சிகளும் போடுவீங்க. பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்க மாதம் தான் இந்த ஒரு ஜூன் மாதம். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குருவோட பேச்சு ஒண்ணு நடக்க போகுது. செவ்வாய் ரொம்ப பலமா இருக்காரு. இந்த ஜூன் மாதத்துல செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெறுறாரு. பல மகர ராசிக்காரங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுது. வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா பூமிக்காரகனான செவ்வாய் 4ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டை பாக்குறாரு.
ஸோ கர்மாவே உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வந்து இந்த காலகட்டம், இந்த மாதம், எஸ்பெஷலி இந்த ஜூன் மாதம். ஏன்னா செவ்வாய் ஒரு பக்கம் ஆச்சுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து குரு உங்களுக்கு நிலராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் உச்சமாக இருக்காரு. ஸோ இந்த டைமில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லாங் டேர்மில் ஏதாவது ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதுவும் உங்களோட பிஸ்னஸ் வந்து உங்கள் கரியர் வந்து அது சார்ந்து இருந்தாலுமே உங்களுக்கு பல நன்மைகள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. சரி, ஒர்க் லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு அப்படியே வேலை பலு பார்த்தீங்கன்னா தோல் மேலே எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் சுமக்கிற மாதிரி இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு ஒர்க் லைஃப்பில் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, எந்த ஒரு மன மகிழ்ச்சியும் இல்லை, எதுவுமே இல்லாமல் அப்படியே லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடித்த மாதிரி இருக்குங்க. சீரியஸாக அப்படி தான் இருக்குது. எதுவுமே இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு என்னதான் அவங்க ஒரு 10 மணி நேரம் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, 12 மணி நேரம் ஒரு ஒர்க் பண்ணுறாரு, எது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை, ஒரு சந்தோஷமோ இல்லை, ஒரு மன மகிழ்ச்சின்னா எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் வந்து. அதுவும் இந்த கடந்த இந்த சனி பேஜ்லாம் வந்தது பாருங்க, இந்த 7.5 சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க, அதுதான் இருக்கலே ரொம்ப கொடூரம், ரொம்ப மோசம். சில பேரால் வெளியே கூட சொல்லவே முடியாத அளவுக்கு அதெல்லாமே இருந்துச்சு. பட் ஒரு நல்ல விஷயம், அது நான் என்ன சொல்றேன், எதுவுமே வந்து ஓவர் நைட்ல நடக்காது, புரியுதுங்களா? ஒன்னொன்னும் இட் டேக்ஸ் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவ்ரிதிங் டேக்ஸ் டைம் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் நடக்கிறதுக்கு. அதே மாதிரி சனி பகவானுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று கிடைக்குது. அதாவது தூரத்துல இருந்து ஒரு ஒளி கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதோ ஒரு காட்டில் நம்ம இருளில் நடந்து போயிட்டே இருக்கோங்க. அந்த டைமில் தூரத்துலேருந்து ஒரு ஒளி வந்து அந்த ஒளி நமக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை காமிச்சதுன்னா அந்த ஒரு வெளிச்சத்தின் மூலமா நம்ம போகிற பாதையை நம்ம போய் சென்றடைவோம் இல்லையா? அதே மாதிரி தான் குருவோட பார்வையானது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து விழப்போகுது. சனி இருக்கிற வீட்டுக்கு வந்து விழப்போகுது. அப்போது ஏதோ ஒரு ஒளி, சரி ஓகே நீ முயற்சி பண்ணிட்டே தான் இருக்க, ஆனால் அந்த முயற்சி என்ன ஆச்சு, செஞ்சுதா இல்லையா, உனக்கான பாசிட்டிவ் அவுட்கம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போது அந்த சனிக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது, சனி பகவானுக்கு ஒரு ஒளி கிடைக்க போகுது. அந்த ஒளியானது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். ஏன்னா மகரம் அப்படின்றது சனியோடைய ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபன் வந்து சனி பகவானே இருக்கிறதுனால தூரத்துலேருந்து ஒரு ஒளி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்க போகுது. பாதகம் பண்ண மாட்டாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி பகவானுக்கு குரு பகவான் எந்த வகையிலுமே பாதகத்தை கொடுக்க மாட்டார். உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கறது யாருன்னு சொல்லட்டுமா? சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். ஏன்னா சனிக்கு சுத்தமாக ஆகாத கிரகங்கள் இந்த 2 கிரகங்கள் தான். ஒன்று வந்து தாய் சந்திரன், இன்னொன்று வந்து தகப்பனான சூரியன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி வெறுத்துருவார். எப்படி? மேஷராசியில் சனி பகவான் நீசமா, அதே மேஷராசியில சூரியன் வந்து உச்சமா. அப்போ ஒருத்தர் அங்க வலிமையா இருந்து ஒருத்தர் அங்க பலவீனமா ஆகுறாரு. ஸோ பெற்ற பிள்ளையே அந்த இடத்துல வந்து பலவீனமாகிறாரு இல்லைங்களா? நம்ம புராண கதைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்ப மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தலைமை பங்க வகிக்கக்கூடிய ஒரு ராசி, எல்லாத்தையும் முன்னிருந்து செய்யக்கூடிய ஒரு ராசி, தைரியம் வீரியத்தை பத்தி குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில தான் சனி வந்து நீச பலம் பெறுறாரு. ஏன்னா அவருக்கு தலைமையெல்லாம் வேண்டாங்க, எனக்கு மக்களோட மக்களாக வாழ்றது தானேங்க பிடிக்கும், தலைமை பண்பு எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி எதனையும் உதறி போட்டு போறவர் தான் சனி பகவான். எல்லாரையும் சமநிலையை பார்க்கக்கூடிய ஒருத்தர். அதனால தான் துலா ராசியில வந்து உச்சமாறாரு. அந்த ராசியோட சிம்பிள் உங்களுக்கு தெரியும், தெராசு. தெராசு அப்படின்றது சமநிலையை வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. அது மாதிரி தான் உங்களுக்கும் மகர ராசியில பிறக்கக்கூடிய உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்ல எப்பயுமே சமநிலையா தான் இருப்பீங்க. யாருக்கும் ஏற்றத்தாழ்வு, நீ வசதியா நான் வசதியா அப்படின்லாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியாது. எல்லாரையும் சமநிலையா பார்க்கக்கூடியவர்கள். குடும்பத்துல என்ன நீ நிறைய பணம் வச்சிருக்கியா, உனக்கு நிறைய நான் இது தரணுமா அப்படிலாம் கிடையாது. நீயும் நானும் சேம் தான். நீ என்ன மனுஷனும் அதே தான். எனக்குள்ள என்ன ரத்தம் ஓடுதோ உனக்குள்ள அதானே ஓடுது, உனக்குள்ள வேற ஏதாவது ஓடுதா? இல்லைல்ல. ஸோ நம்ம 2 பேரும் சமம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சனி பகவான் இங்கே இருந்து மகர ராசிக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நிறைய மகர ராசிக்காரங்க நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். குறிப்பாக யங் ஏஜில் இருக்கவங்களோட ஒரு 36 மேலே இருக்கவங்க தான் நோட் பண்ணி பாருங்களேன். லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸாக தான் இருப்பாங்க.
லைஃப்பை நிறைய பார்த்துட்டு வந்தவங்கள தான் இருப்பாங்க, அனுபவசாலிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா சனியோட மெச்சூரிட்டி ஏஜ்னு வந்து பாருங்க 36 வயது அப்படின்றது அவர் முழு மெச்சூரிட்டி அடையக்கூடிய ஒரு வயதாக வந்து இருக்கு. ஸோ சனி நிறைய நன்மைகளை செய்வாருன்றதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஜூன் மாதம் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, ஜூன் மாதம் எப்படி நல்லா இருக்குமா? கொஞ்சம் ஒரு மாதிரி மந்த நிலை இருக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா மந்த நிலை இருக்கும், ஏன்னா ராசிக்கு 2ல் ராகு 8ல் கேது, எந்த ஒரு நல்ல கிரகங்களோட தொடர்புமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து இல்லை, இந்த ராகு கேதுக்குள்ளே இல்லை. இன்னொன்று, குரு இனிமே தான் பார்க்க போறாரு. குருவோட மொத்த பலமும் சனிக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% தானே இருக்குங்க. ஏன்னா இப்போதான் அவர் என்ட்ரு ஆகிட்டு இருக்காரு, ராசிக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. டோருக்கு வெளியே நிற்கிறாரு, சரிங்களா? இன்னும் 1 வருஷம் அங்கேயே தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ இன்னும் அவர் டோருக்குள்ளே வரலை. ஸோ டோருக்கு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ டோருக்குள்ளே வர்றதுன்றதுக்கு டைம் எடுக்கும், பொறுமையாக நிதானமாக டைம் எடுக்கும். அதே மாதிரி படிப்பு விஷயங்கள்லையும் நீங்கள் முக்கிய முடிவுகள் இந்த மாதம் கண்டிப்பான முறையில் எடுக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பயப்படுறது, ஐயோ நம்மளால முடியுமா, நம்ம இப்போவே நம்மளுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, நம்மளால இதெல்லாம் முடியுமா அப்படின்ற லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? தமிழில் ஒரு வார்த்தை கேட்டுப்பட்டிருப்பீங்க, லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. சனி அதை கொடுக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவங்க தன்னையே யாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்குமே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப மேலெல்லாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கொண்டு வரவே மாட்டாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகவே தான் இருக்கும். ஒரு வயசுக்கு அப்புறம் தான், ஓ நம்மக்கிட்டேயும் இவ்வளோ டேலண்ட் இருக்கா, நம்மளாலேயும் இவ்வளோ பண்ண முடியுமா, இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு, இத்தனை நாள் இன்னொருத்தனை நம்பி நம்ம பண்ணிட்டு இருந்தோமே, இத்தனை நாள் இந்த கம்பெனியில் இவ்வளோ நம்ம வேலை பார்த்தோமே, நம்ம தனியாக ஒரு ஓன் பிஸ்னஸ் வச்சுருந்தா நம்ம சூப்பராக வந்திருப்போமே. எப்பயுமே மகரம் வந்து என்னதான் 9 to 5 ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் சரி, நல்லா இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஓகே, படிக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், என்னதான் 9 to 5 ஜாப் ஒர்க் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக அதிகமாக இருக்கும். யாருக்கீழேயும் ரொம்ப வேலை பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், லைஃப்பில் முன்னாடி வரணும். ஏன்னா சனி தான் கர்மகாரகன் அப்படின்றதுனால அடிமை தொழில் அப்படின்றது கிடையாது. நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சனியை வந்து ஒரு அடிமை தொழில் அந்த மாதிரியே தான் சித்தரிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க கூட. பட் மகர சனி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தலைமையை வகிக்கக்கூடிய ஒரு பண்பு வந்து இந்த இடத்துல இருக்கு. ஏன் இந்த இடத்துல இருக்குன்னா, இந்த இடத்துல மிக முக்கியமான 2 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒன்னு அவிட்டம், ஒன்னு உத்திராடம். அவிட்டமும் இந்த இடத்துல தான் இருக்கு, உத்திராடமும் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அவிட்டமும் உத்திராடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வேலை செய்யும். 2 நட்சத்திரங்களுமே தலைமை பண்பு, தலைமையை வகிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிதானமாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் ஒரு சில முடிவுகளை நீங்கள் எடுங்க. லைஃப் வந்து உங்களுக்கு சூப்பராகவே போகும்.